மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கு அடிபட்டது ராஜேஸ்வரி மூலமாக ரகுவுக்கு தெரிய வருது. அதாவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவும் அவங்க கூட இருக்கிற அந்த அடியாலும் பிளான் போடுறாங்க. என்னென்னா, மல்லிக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஏதோ பிரச்சனை. அதாவது அந்த வீட்டு பிரச்சனை. ஸோ நம்ம இந்த பிரச்சனை வழியாக நமக்கு எதிரி விஜய் தான். விஜயை அழிக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அப்போ யார் ராஜேஸ்வரி நமக்கு நம்மளோட ஆள். நம்ம எப்படியாவது ராஜேஸ்வரி கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, அந்த வீட்டை விற்கிற விதமாக பேசி நம்ம ராஜேஸ்வரி கூட அட்டாச் ஆகிடணும் அப்படின்ட்டு ரகு ராஜேஸ்வரி கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி இப்போ என்ன நிலமையில் இருக்காங்க? ரேணுகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்காங்க. இந்த டைமில் ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ நீங்கள் நான் லேட்டராக கால் பண்ணுறேன், இல்லை நீங்கள் அப்புறமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வச்சிடுறாங்க. ரகுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. ஓ அப்போ ரேணுகாவுக்கு தான் ஏதோ அடிபட்டிருக்கு, அதுவும் நிறைய அடிபட்டிருக்கு, தடையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு ராஜேஸ்வரி சொன்னதும் புரிஞ்சுக்கினாங்க. இது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே ரேணுகாவை பார்க்கணும். ரேணுகாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளோட கதை அவ்வளோதான். ஏன்னா அவளை நம்பி தான் நம்ம என்னென்னவோ பண்ணலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரகுவும் உடனே கிளம்பி, நம்ம ஆல்ரெடியே டாக்டர் வேஷம் போட்டிருக்கோம், நம்ம அதே வேஷத்தில் திரும்பவும் இங்கே போகணும் அப்படின்றாங்க. அது ஏதோ சரிதான், அங்கே ஏதோ உங்களுக்கு நர்ஸ் தெரிஞ்சது, அதனால் மாட்டாமல் விட்டுட்டீங்க. இங்கே வேறு ஒரு ஹாஸ்பிட்டல், வேறு ஒரு அட்மாஸ்பியர் அப்படி இருக்கிறபோது நீங்கள் எப்படி திரும்பவும் டாக்டர் வேஷம் போட்டுட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மாட்டினா ரகு மொத்தமாக காலி ஆயிடுவார். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ரகுவுமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரேணுகா அப்படி மயக்க நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு ரகுவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, கவலையாகவும் இருக்குது. என்ன இவ இப்படி ஆகிட்டாலே, என்ன நடந்திருக்கும், எப்படி அடிபட்டிருக்கும், இவளை நம்பி தானே நம்மலாம் இருக்கோம், அடிக்கடிக்கு இவகிட்ட பணம் கேட்டு வாங்கலான்னா இவளே இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ரகுமே அந்த டாக்டர் வேஷத்தை போட்டுட்டு ரேணுகாவை ரீச் பண்ண முடிஞ்சு ரேணுகா கிட்ட பேச முடிஞ்சால் வேறு ஏதாவது ஒரு பிளானை சொல்லுவாரா? இந்த அடிப்பட்டது, அதாவது தலையில் அடிப்பட்ட மூலமாக வேறு ஏதாவது சொல்லுவாரா? அதாவது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போது ரேணுகாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நடிக்க சொல்லுவாரா? இல்லை மல்லிக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் நீ சுடருன்றதவே மறந்துட்ட, பழசெல்லாம் மறந்துட்ட, அந்த மாதிரி விஷயம் இப்போ நீ நடிக்க ஆரம்பிய அவங்களுக்கே உன் மேலே டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்களா? இல்லை உண்மையிலேயே சுடர் அப்படின்ற விஷயத்தவே மறந்துடுவாங்களா? நீ யார், நான் யார், நீ எதுக்கு என்கிட்ட பேசுகிற, அந்த மாதிரி விஷயங்கள் ரேணுகா கிட்டேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இப்போதைக்கு ரேணுகா எப்படி இருக்காங்க அப்படின்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி தலையில் அடிபட்டிருக்கிறது. எப்போ முழிப்பாங்க, இல்லை மயக்க நிலைக்கு போயிட்டாங்களா, இல்லை கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாலுமே ரொம்ப நல்லது. மல்லிகை விஜயை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரகு ரேணுகா கிட்ட என்ன சொல்லுவாங்க, மீட் பண்ணுவாங்களா, மீட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி தீவிரமாக மும்முரமாக போராடிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பழியை மல்லி மேலே போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் அக்யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி தான் தள்ளிவிட்டா, வேணும்னே தள்ளிவிட்டா, மல்லி தான் கொலை பண்ண பார்க்குறா, அட்டம்ப்ட் மர்டர் பண்ணியிருக்கா, மல்லி மேலே கேஸ் பண்ணணும், ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே புலம்பிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிஷா வேறு ஒரு பக்கம், எப்படி நீங்கள் என் அக்காவை பார்த்துக்காம நீங்கள் எங்கே போனீங்க, இதுதான் உங்களோட அக்கறையாக எங்கள் அக்கா மேலே, உங்களுக்கு எங்கள் அக்காவை விட வேறு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சரமாரியான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. அதுக்குன்னு என்ன உங்கள் அக்கா பின்னாடி என்ன முந்தானி பிடிச்சிட்டேவா தெரிய முடியுமா? என்னம்மா பேசுகிற நிஷா, ஒன்றும் புரியலை எனக்கு. நிஷா ஓவராக பஸ்ட் அவுட் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மல்லியை நான் போட்டு தள்ளுருவேன், மல்லியை நான் கொலை பண்ணிடுவேன், மல்லி அதுக்கப்புறம் உங்கள் கூட வாழவே முடியாது அப்படின்னெல்லாம் விஜய்கிட்ட சவால் விட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல விஜயால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா என்ன நடந்தது அப்படின்றது விஜய்க்குமே தெரியாது. ஆனால் மல்லி இதை கண்டிப்பாக வேணும்னு செஞ்சுருக்க மாட்டா. அது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மல்லியை பற்றி முழுசாகவே விஜய்க்கு தெரியும், எங்கே எப்படி நடந்துப்பா, என்ன பேசுவா, என்ன பண்ணுவா, எங்கே யாருக்கிட்டையும் எல்லாருமே கோவப்பட்டாலுமே மல்லி யோசித்து தான் பேசுவா அப்படின்ற விஷயம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். விஜய் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மல்லிக்கிட்ட கேட்குறாங்க. மல்லி, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத,
ஒருவேளை அந்த பிரச்சனையில் உன் கை உனக்கே தெரியாமல் ஏதாவது வந்து ரேணுகா மேலே பட்டுருச்சா, அதாவது வந்து அந்த கைப்பட்டு வந்து தவறி விழுந்துட்டாளா அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து கேட்குறாங்க. விஜய் கேட்குறதுமே நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அங்கே வந்து மல்லியை வந்து எப்படி அங்கேருந்து காப்பாற்றலாம் அப்படின்றது. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி சொல்கிறத வந்து விஜய் வந்து நம்ப மாட்டார், யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து மல்லியை வந்து விஜய் வந்து காப்பாற்றுவார் இந்த விஷயத்துலேருந்து. ஸோ மல்லி வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் எதுவும் பண்ணலைங்க, அவங்களா தான் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வெண்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட சேனலில். அந்த வீடியோ வந்து ஆஃப் ஆகாமல் வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு பக்கம் பேசுகிறதுக்கு நியாயம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த வீடியோவில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். மல்லி வேணும்னு தன்னாங்களா இல்லை வந்து தவறி விழுந்தாங்களா அப்படின்றது வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த விஷயம் வந்து இருக்குமா, விஜய் பார்ப்பாங்களா இல்லை மல்லி பார்ப்பாங்களா இல்லை வெண்பா பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மொபைலில் இந்த விஷயம் மட்டும் இருந்தால் இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் கவலையே கிடையாது. நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதனால் வந்து மல்லி வந்து இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே நம்ம நிரூபிச்சிடலாம். இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுட்டு தான். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டில் தான், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நடந்தால் மல்லியை வந்து காப்பாற்றுறது விஜய்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எப்படியோ என்ன நடந்தாலும் சரி விஜய் வந்து மல்லியை காப்பாற்றிடுவார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வேறு இப்போ ஊரில் இல்லை. கதிரேசனுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து கதிரேசனுக்கு தெரிய வந்தால் மல்லிக்கு புரிஞ்சுப்பாரா, இல்லை மல்லி வேணும்ன்ட்டு தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா மாதிரி புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கதிரேசன் வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கினாருன்னா கவலையே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து ரேணுகா வந்து பொழைச்சி வந்தாலையும் சரி, ஏதாவது ஆனாலையும் சரி, எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிறதுல பொறுத்து தான் இருக்குது. மல்லி வந்து வேணும்ன்ட்டு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றது. என்ன நடக்கும், கதிரேசன் எப்படி புரிஞ்சுப்பார், இல்லை வந்து விஜய் வந்து மல்லியை எப்படி வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.